எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் கும்பராசி என்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்த வாரராசி பலன்களிலே செவ்வாய்க்கிழமை 12 மே 2026 துவங்கி 18ஆம் தேதி வரை, சித்திரை 29 துவங்கி வைகாசி 4 அடுத்த திங்கட்கிழமை வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் 7-8 நிமிடத்திலும், அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் திதி நட்சத்திரம் தரக்கூடிய சிறப்புகளையும் சற்று சுருக்கமாக இந்த பதிவிலே காண்போம். அன்பு நேயர்களே, ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்தில் சந்திரனோடு இணைந்திருக்கக்கூடிய வாரம். ஆகையினால் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சனி பகவானோடு இணைந்திருப்பது என்பது புணர்ப்பு யோகம் என்று சொல்லலாம். இதை புணர்ப்பு யோகமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதாவது 2ஆம் இடத்தில் இந்த சனி பகவான் இருப்பது என்பது சமயோஜிதமாக நீங்கள் செயல்பட்டு சிந்தனை தெளிவோடு செயல்படும் போது செவ்வாய் புதன் வியாழன் இந்த நாட்களில உங்களுக்கு கைப்பணத்தை விரயமில்லாமல் காத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தரும். அதன் பின்பாக வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளில இப்படி தற்காத்து கொள்ளும் போது ஏதோ ஒரு விஷயத்துல லாபமாக மாற்றிக்கொள்வதற்கான அமைப்பையும் தரும். அதுபோல் வாரத்தினுடைய கடைசி பகுதிகளிலே சனி, ஞாயிறு மற்றும் திங்கள் ஆகிய நாட்களில சற்று உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை, இது பொதுவிலே கும்பராசி என்பவர்களுக்கு தேவை. மற்றும் பார்க்கும்போது அஷ்டக வர்க்கத்தினுடைய பலன்களை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பின் ராசிக்கு அதிகப்படியான அஷ்டக வர்க்க பலன்கள் அமைகிறது. ஆகையினால் ஏதேனும் ஒரு விரயம் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அயன சயன விஷயங்களில, போகம் போன்ற விஷயங்களில, ஏதோ ஒன்று என்ஜாய்மெண்ட் போன்ற விஷயங்களில கவனமாக இருக்க வேண்டும் இந்த வாரத்தில் பொதுவில. சரி, அது என்ன மிகச்சிறந்த காலம்? சனி ஸ்டார் சனியின் வாரம், சனி பகவானுடைய நட்சத்திரத்துல சனி இருக்கக்கூடிய கடைசி வாரம் இதுதான். அதிலும் கூட ஞாயிற்றுக்கிழமை அன்று 17 மே ஞாயிற்றுக்கிழமை அன்று சனி பகவான் அவருடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில சொந்த நட்சத்திரத்திலிருந்து புதன் நட்சத்திரத்துக்கு பயிற்சி ஆவார். புதன் நட்சத்திரம் என்பது புஷ்யன் ஆளக்கூடிய நட்சத்திரம், ஒரு மாற்றம் தரும். அந்த மாற்றம் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். ஆகையினால் இப்போது வாழ்க்கை, காதல் போன்ற விஷயங்களில் ஏதேனும் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சி எடுக்கும் போது வெற்றியை தரக்கூடியதாக அமையும். இந்த வாரத்தை பொறுத்தவரை வாரம் துவங்கும் போதே நினைத்தது நடக்குமா என்றால் நடக்கும். ஏனென்றால் சுக்கிரன் குரு இணைவு உபயாட்சர யோகம். அது மட்டும் அல்லாமல் வாரத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில சூரியனோடு புதன் இணைந்து இருப்பது என்பது, வாரத்தினுடைய கடைசியில புதனின் நட்சத்திரத்தில சனி பகவான் இருப்பது என்பது, உங்களுடைய ராசிநாதன் இருப்பது என்பது ஒரு ஸ்கில், ஒரு நல்ல விஷயத்தை நல்லவர்கள் மூலமாக ஒரு வயதிலே முதிர்ந்தவர்கள் அல்லது அந்த விஷயத்திலே பயிற்சி இருப்பவர்களிடம் தெரிந்து கொள்ளும்போது வெற்றி. அது மட்டுமல்லாமல் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செய்யக்கூடிய வேலைகளில் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பது இணைந்து இருக்கிறது என்றால் வெற்றி என்பது நிச்சயம். அது மட்டுமல்லாமல் சனி குரு சுக்கிரன் இந்த இணைவை பார்க்கும்போது பேரி யோகத்தினுடைய அந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு, குழந்தைகளுக்கு இவையெல்லாம் நல்லதை தரும். ராகு சந்திரன் இருக்கக்கூடிய நிலைகளில மிருதங்க யோகத்தினுடைய அமைப்பு. அதனால் தேவையில்லாத விஷயங்களை அதிகமாக பேசுவதை நிறுத்திக் கொள்வது அல்லது தேவையான அளவே பேசுவது என்பது சிறப்பை தரும். வாரத்தினுடைய கடைசியிலே பார்க்கும்போது சனி ஞாயிறு திங்களிலே சந்திரன் புதன் இணைந்து ஒரு விபரீத ராஜயோகத்தை தரும். அதனால் தொடர் முயற்சிகள் விஸ்வரூப வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு, நல்ல நல்ல நட்பு இவையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பை இந்த கிரகநிலைகள் அற்புதமாக தருகிறது. பண வரவு இருந்தாலும் கூட வீண் செலவுகளுக்காக ஏதேனும் கடன் வாங்காதீர்கள். அதனால்தான் சொன்னேன், அயன சயன போகங்களிலே கவனம். உங்களுடைய தந்தை அல்லது தந்தைக்கு நிகராக இருப்பவர்களிடமிருந்து ஏதேனும் உதவிகளை அல்லது தந்தை வழி உறவுகளின் மூலமாக ஏதேனும் உதவிகளை எதிர்பார்த்தால் அது தடை தாமதம் தரக்கூடிய அமைப்பு. ஆனால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களிடமிருந்து ஏதேனும் எதிர்பார்க்கும் போது ஓரளவிற்கு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அலுவலகத்திலே உங்கள் விஷயத்திலே மட்டும் கவனமாக இருங்கள். மற்றவருடைய விஷயத்திலே தலையிடுவது என்பதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. எப்போதுமே ஒரு முதலாளியாக இருக்கிறீர்கள் அல்லது ஒரு தொழிலாளியாக இருக்கிறீர்கள் என்றாலும் கூட இந்த முதலாளி தொழிலாளி தொடர்பு ஏற்படக்கூடிய இடங்களில சற்று பேச்சிலே நிதானம், கவனம் என்பது தேவை. வாரத்தினுடைய அந்த செவ்வாய் புதன் வியாழக்கிழமைகளில
சனி பகவானோடு சந்திரன் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்துல இஷ்டத்திற்கு பேசுவது, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி வம்பில சிக்கிக் கொள்வது என்பது இருக்கும். குடும்பத்தில் ஒரு பெண்களாக இருக்கிறீர்கள், கும்பராசி அன்பர்கள் என்றால் இந்த வாரம் பொதுவிலே திருப்திகரமாக இருக்கும். ஒருவேளை வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் சற்று பணிச்சுமை இருந்தாலும் கூட அந்த பணிச்சுமையின் காரணமாக நீங்கள் ஏதேனும் மனச்சோர்வோ உடல் சோர்வோ இல்லாமல் இருப்பதற்கு யோகா, தியானம் மற்றும் ஓய்வு என்பது நிச்சயமாக எடுப்பது நல்லது. கண், காது, மூக்கு, தொண்டை போன்ற விஷயங்களில் ஏதேனும் சிறிது இன்ஃபெக்ஷன் போன்று இருந்தாலும் கூட உடனடி மருத்துவம் என்பது பார்த்துக் கொள்வது இந்த வாரத்துல மிக முக்கியமாக இருக்கும். வியாபாரத்துல பங்குதாரர்களோடு, பார்ட்னர்களோடு கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஞாயிறு முதல் பார்க்கும்போது சனி பகவான் ஓடு இருந்த அந்த செவ்வாயானவர் விலகி ஆட்சி பெற்று விட்டார் 3ஆம் இடத்துல. 3ஆம் இடத்துல சனியிலிருந்து வெளிவந்த செவ்வாய் சூரியனோடு சில நாட்கள் இருப்பார், 1-2 நாட்கள். இந்த நாட்களில் ஒரு தைரியம், அசாத்திய தைரியம், துணிச்சல் எல்லாம் வரும். இது வெற்றி பந்தா வீரமாக இல்லாமல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அதுல சிக்கல் ஏற்பட்டுவிடும், குழப்பங்கள் வரும். பேச்சிலே கவனம், எடுத்து எரிந்து பேசுவது என்றால் கெடுத்து கொள்ளக்கூடிய நிலை, கவனம். ஆகையினால ஏதேனும் ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு கனவாக இருக்கிறது என்றால், கனவு என்றால் என்ன? நடக்கக்கூடிய விஷயங்களை தொடர்ந்து எது உங்களை தூங்க விடாமல் செய்கிறதோ அதை அடைய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த நல்ல விஷயங்களை, அதுதான் கனவாக இருக்கும். அப்படிப்பட்ட கனவுகள் நினைவாகுவதற்கான சாத்தியம் இப்போது இருக்கிறது. உங்களுடைய ராகுவினுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பது என்பது, உங்களுடைய ராசியிலே ராகு இருப்பது, சனிக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த ராகு இருப்பது என்பது உங்களை ஏளனமாக பார்த்தவர்களுக்கு கூட இப்போது ஒரு இவர் இப்படி ஆகிவிட்டார், நல்ல நிலைக்கு வருகிறாரே என்ற ஒரு பொறாமை ஏற்படக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அரசு வழிகளிலே நியாயமான விஷயங்களுக்கு அனுகூலம் ஏற்படும். குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆகினாலே உங்களுடைய குழந்தைகளினுடைய உடல் நலம், மனநலம் இவற்றின் மீது சற்று கூடுதல் அக்கறை, எச்சரிக்கை என்பது நிச்சயமாக தேவை. அவர்கள் போக்கில அவர்கள் நினைத்தபடி வாழ விடுவது, அல்லது அவர்கள் நினைத்தபடி என்றால் என்ன? நினைத்தது நல்லபடியாக இருந்தால் அதன்படி அவர்கள் வாழலாம். நினைத்தது தவறாக இருக்கிறது என்றால் சுட்டி காட்டி அவர்களை திருத்துவது உங்கள் கடமை. இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடோடு உங்களுக்கு தேவை சனி பகவானுக்கான ஆஞ்சநேயர் வழிபாடு மற்றும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது வெற்றியை தரும். எனது அன்பு நேயர்களே, மே 12 செவ்வாய்க்கிழமை துவங்கி மே 18 திங்கட்கிழமை வரை, சித்திரை 29 முதல் வைகாசி 4 வரை இந்த நாட்களில் சந்திரன் மீன ராசியில சனியோடு இணைந்து அவர் அங்கு புணர்ப்பு தோஷம் அல்லது புணர்ப்பு யோகத்தை தருவார், உங்களுடைய செயல்பாட்டை பொறுத்து. அடுத்தது சந்திரமங்கல யோகம். இந்த சந்திரமங்கல யோகத்திற்கு முன்பாகவே குருவோடு சனி பகவானோடு இணைந்த சந்திரனாக இருந்தாலும் கூட சனி பகவான் மற்றும் குரு ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல ககல யோகம் என்ற அந்த தைரியம், தன்னெழுச்சி, வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பையும் பலர் பெறுவதற்கான அற்புதம் என்பது நிகழும். அடுத்தது இந்த சந்திரமங்கல யோகம் என்பது வியாழன் வெள்ளி சனியிலே அமையக்கூடியதாக இருக்கும். அதன் பின்பு சூரியன் சந்திரன் இணைந்து தரக்கூடிய அந்த அற்புதம். சூரியன் சந்திரன் மட்டுமல்ல, இந்த நாளிலே பார்க்கும்போது உங்களுடைய ராசியிலிருந்து ரிஷபம் எந்த நிலையில இருக்கிறதோ அங்கு சூரியன் புதன் இணைந்து புத ஆதித்யம். அது மட்டுமல்லாமல் சூரியன் சந்திரன் இணைவது என்பது அமாவாசை யோகம். ஆகினால் இந்த நாளில சற்று முன்னோர் வழிபாடு எல்லாம் செய்வது வெற்றிக்கான வழிகளை தரும். பராபவ வருடத்தினுடைய சித்திரை 29 மே 12 2026 செவ்வாய்க்கிழமை 2:52 PM வரை தசமி திதி, பின்னர் ஏகாதசி. நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் 1:17 AM வரை, பிறகு உத்திரட்டாதி. பெரும்பாலும் இந்த பூரம் என்று ஆரம்பிக்கக்கூடிய முப்பூரங்கள் ஆகாது. ஆகையினாலே சுப காரியங்களை, நல்ல விஷயங்களை திட்டமிடுவதை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய்க்கிழமை அன்று மே 12 அன்று தேய்பிறை தசமி. ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களிலே இது ஆஞ்சநேயர் ஜெயந்தியாக கொண்டாடப்படக்கூடிய நாள். ஆஞ்சநேயர் வழிபாடு என்பது சனி தோஷம் விலகுவதற்கு, சனி தோஷம் அல்லது சனி பகவானுடைய பிரச்சனைகள், 7 சனி, அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி, கண்டகச்சனி என்று சனி பகவான் ஏதோ ஒரு நிலையில அந்த நிலைக்கேற்ப நீங்கள் செய்யக்கூடிய தவறுக்கு ஒரு தண்டனையை தந்து விடுவார். அதாவது வைத்து பார்ப்பதில்லை, தண்டனை தருவது என்பது. இந்த நாள் வைத்திருதி சாத்தம், திதித் துவயம் என்று சொல்வார்கள். திதித் துவயம் என்றால் தசமி ஏகாதசியில உயிர் நீத்த முன்னோருக்கு வருடாந்திர திதிகள் தருவதற்கு ஏற்ற நாளாக இருக்கும். அடுத்தது புதன்கிழமை பராபவ வருடம் சித்திரை 30 மே 13 2026 1:30 PM வரை ஏகாதசி.
பின்னர் துவாதசி. உத்திரட்டாதி நட்சத்திரம் 12-17 AM வரை, பிறகு ரேவதி. ஆகினாலே 12-17 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். அதனால் நாள் முழுவதும் சித்த யோகம் பகல் பொழுதில்லை என்று எடுத்துக் கொள்ளலாம். உத்திரட்டாதி என்றால் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். ஆகினால் இந்த நாளிலே நிச்சயம் செய்தல், சீமந்தம் செய்தல், பெயர் சுட்டுதல், கோயில் கட்ட, வீடு கட்ட, குளம் அமைக்க, இவற்றிற்கான திட்டங்கள் போடுவதற்கு, கல்வியை புதிய விஷயம் கற்க துவங்குவது, திருமணம் பேச, திருமணம், இவையெல்லாம் செய்வதற்கு, வெளியூர்களுக்கு பயணம் செய்ய, இவையெல்லாம் ஏற்றதாக இருக்கும். வருத்தம் போக்குவதற்கான ஒரு அருமையான ஏகாதசி. ஏனென்றால் ஏதாவது ஒரு வருத்தம் வாழ்க்கையில இருக்கும். அந்த வருத்தத்தை போக்கி அந்த வருத்தத்திலிருந்து மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வதற்கு இந்த ஏகாதசி என்று விரதம் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். பெருமாள் கோயிலுக்கு சென்று 11 தீபங்களை ஏற்றி 27 முறை வலம் வந்து பெருமாளை வேண்டுவது என்பது இருக்கக்கூடிய வருத்தம் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்பை தரும் பெருமாள் வழிபாடு. மற்றவர்களுக்கு வித்தைகளை கற்றுத் தருவதற்கு, உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை, நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு கற்றுத் தருவதற்கு ஏற்ற நாளாக இருக்கிறது. இது வருத்தம் போக்கும் நாள் என்று ஏகாதசி. ஏனென்றால் பிரம்மனின் தலை வெற்றிய சிவன் இந்த ஏகாதசி என்று திருமாலை நோக்கி இந்த விரதம் இருந்து இந்த நாளிலே வருத்தத்தை போக்கிக் கொண்டானான். அடுத்தது வியாழக்கிழமை. பராபவ வருடம் சித்திரை 31 மே 14 2026. 11:20 AM வரை துவாதசி, பின்னர் திரையோதசி. ரேவதி 10:33 PM வரை, பிறகு அஸ்வினி. சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் முழு சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. அனைத்து நல்ல காரியங்களும் வியாழக்கிழமை மே 14 என்று செய்யலாம். பெரிய பெருமாள், ஸ்ரீரங்கத்தின் பெருமாளுக்கான வழிபாடு, அங்கு சித்திரை தேர் வழிபாடும் இருக்கும். காயத்ரி மந்திரம் கற்றுக்கொள்வதற்கு, ஜபம் செய்வதற்கு இந்த நாள் ஏற்றதாக அமையும். அடுத்து வெள்ளிக்கிழமை பராபவ வருடம் வைகாசி 1 மே 15. மே 15 அன்று விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைகிறது. காலை 6:22 மணி அளவிலே ரிஷப ரவி, அதாவது சூரியனானவர் ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி, சுக்கிரஹோரையிலே பிறக்கிறது. ஆகினால் இந்த மாதம் சூரியன் நகரக்கூடிய அந்த நிலையில சுக்கிரஹோரை ஆகினாலே எல்லா விஷயத்திலும் இனிமை, நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய மாதமாக அமையும். திதி 8:31 AM வரை திரையோதசி, பின்னர் 5:11 AM வரை சதுர்தசி, பின்னர் அமாவாசையாக அமைகிறது. அதனால 3 திதிகள் வருகிறது. அஸ்வினி நட்சத்திரம் 8:14 PM வரை வெள்ளிக்கிழமை அன்று, பிறகு பரணி நட்சத்திரம். அமிர்த சித்த யோகம் கூடிய சுபநாளாகவே இருக்கிறது. 27 நட்சத்திர தோஷங்கள் விலக காலை 6:22 முதல் 9 வரை பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை தரும். மாத சிவராத்திரி, சூன்ய திதி, வருடாந்திர திதி தர்ப்பணங்களை இறந்தவர்களுக்கு இந்த நாளிலே தரக்கூடாது. 3 திதிகள் கூடுவது அவமாகம் என்று பெயர். அதனால் இந்த நாளிலே செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு நல்ல ஒரு அற்புத பலன். ஆகையினாலே அதற்கு ஏற்ற நாள். அடுத்து சனிக்கிழமை பராபவ வருடம் வைகாசி 2 மே 16 2026. திதி 1:30 AM வரை அமாவாசை, பின்னர் பிரதமை. பரணி நட்சத்திரம் 5:30 PM வரை, பிறகு கார்த்திகை. நாள் முழுவதும் சித்த யோகம், சர்வ அமாவாசை. யமதர்மனினுடைய நட்சத்திரம் பரணி மற்றும் சனிக்கிழமை. பிண்டபுத்ரு யஜ்யம் செய்வதற்கு இது மிக சிறப்பான நாள். தோஷ பரிகாரங்கள் செய்ய ஏற்ற நாள். பித்ருதோஷ வழிபாட்டிற்கு மிக அற்புதமான நாள். சூன்ய திதி. இந்த நாளிலும் வருடாந்திர திதிகளை தரக்கூடாது. இந்த நாளிலே 6 சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தருவது நன்மைகளை தரும். அடுத்து ஞாயிற்றுக்கிழமை பராபவ வருடம் வைகாசி 3 மே 17 9:41 PM வரை பிரதமை, பின்னர் திதியை. கார்த்திகை நட்சத்திரம் 2:32 PM வரை, பிறகு ரோஹிணி நட்சத்திரம். நாள் முழுவதும் 60 நாழிகளும் சித்த யோகம். அமாவாசையானது மே 16, அதாவது சனிக்கிழமை அன்று துவங்கி மே மாதம் 17 ஞாயிற்றுக்கிழமை அன்று மிக அதிகாலை 1:30 AM அளவிலே முடிவடைகிறது. ஆகையினாலே சோடசக்கலை நேரம் என்பது ஞாயிற்றுக்கிழமை, அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இரவு, நள்ளிரவு 12:30 AM துவங்கி 2:30 AM வரை அதிகாலையிலே. இந்த நாளிலே ஒற்றை குறிக்கோளோடு இந்த நேரத்திலே தவமிருந்து வேண்டும் போது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற மும்மூர்த்திகளுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். நல்லது நடக்கும், வேண்டியது கிடைக்கும். இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாள் ஞாயிற்றுக்கிழமை. கங்கா தசரா என்பார்கள். இந்த நாள் முதல் 10 நாட்களுக்கு கங்கையை வழிபடுவது அல்லது கங்கையிலே நீராடுவது புனிதத்தை ஏற்படுத்தும். அடுத்து திங்கட்கிழமை பராபவ வருடம் வைகாசி 4 மே 18 2026 5:53 PM வரை திதியை, பின்னர் திருதியை.
ரோஹிணி நட்சத்திரம் 11:31 AM வரை, பிறகு மிருகசீரிடம். அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம் கூடிய சுப முகூர்த்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே அனைத்து நல்ல காரியங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். சந்திர தரிசனம் மாலை வேளையில சந்திரனை மேற்கு நோக்கி பார்க்கும்போது நீங்கள் சந்திரனை காணலாம். இதனால் மன அமைதி, குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி, புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை வரம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கிறது என்றால் இந்த தரிசனம் என்பது மனதிலே மகிழ்ச்சியும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தும். சோம மிருகசீரிடம், திங்கட்கிழமை என்று மிருகசீரிடம் வருவது மிக சிறப்பான நாளாக அமைகிறது. எனது அன்பு நேயர்களே, இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்டிலே தெரிவியுங்கள். மேலும் உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் நோட்டிபிகேஷனை ஆன் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.